அதுக்கப்புறம் அவ்வை பாட்டி ஜவ்வாது மலையில் பிள்ளையாரை நோக்கி தபஸ் இருக்கா. அதுக்கப்புறம் கிராமமாக போய் பிக்ஷை ஏந்தி வாழ ஆரம்பிக்கிறா. அப்போது ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை பெண்மணி அவ்வை பாட்டி பிக்ஷை கேட்டதும் தான் குடிக்க வச்சிருந்த கஞ்சியை அவ்வை பாட்டிக்கு கொடுக்குறா. அவ்வை பாட்டியும் குடிக்கிறா. அதுக்கப்புறம் அவ்வை பாட்டி அந்த பெண்மணிக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா. அந்த பெண்மணி சொல்கிறா, எனக்கு எல்லாருக்கும் அன்னமிடணும்னு ரொம்ப மனசில் இருக்குது, ஆனால் என்கிட்ட ஏழ்மை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறா. அப்போ அவ்வை பாட்டி சொல்கிறா, எல்லா செவ்வாய்க்கிழமையும் சுத்தபத்தமாக இருந்து சிந்தூர பிள்ளையாரை வேண்டிண்டு விரதம் இருந்தால் உனக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னு அந்த அம்மாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா. அந்த பெண்மணியும் அவ்வை பாட்டி சொன்ன மாதிரி எல்லா செவ்வாய்க்கிழமையும் சுத்தபத்தமாக இருந்து பிள்ளையாரை நோக்கி விரதம் இருந்து சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அந்த கதை. அதுக்கப்புறம் சேரமான் பெருமான் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் கைலாசத்துக்கு புறப்படுறா. புறப்படும்போது வழியில் அவ்வை பாட்டியை பார்க்குறா. பாட்டி, நாங்கள் கைலாசத்துக்கு போகிறோம், நீயும் வரையான்னு கூப்பிட்றா. உடனே அவ்வை பாட்டி கைலாசத்துக்கு போகணுன்னு ஆசை, கிடுகிடு கிடுகிடுன்னு பூஜையை ஆரம்பிக்கிறா. அப்போது பிள்ளையார் சொல்கிறார், நீ நிதானமாக என்னை துதிப்பாடு, நான் உன்னை அவளுக்கு முன்னாடி கைலாசத்தில் கொண்டு போய் விடுறேன்னர். அவ்வை பாட்டி விநாயக ராகவலை பாடினா. பிள்ளையார் தன்னுடைய தும்பிக்கையிலேயே அவ்வை பாட்டியை கைலாசத்தில் கொண்டு போய் இறக்கிடுறார். அதுக்கப்புறம் தான் சேரமான் பெருமான் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் வந்து சேர்ந்தா கைலாசத்துக்கு. இதுதான் அவ்வை பாட்டியோட கதை. இனிமே நாம் விநாயக ராகவலை பற்றி பார்க்கலாம்.